ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுனை இப்போ தான் சத்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோட ட்விஸ்ட்டு தெரியும்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆடுகளம் சீரியலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சத்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து நம்ம அர்ஜுனுக்கு இப்போ வந்து தெரிய வந்துருச்சு. தெரிய வச்சதுக்கப்புறம் எப்படி அர்ஜுன் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனால் சத்யாவுக்கு வந்து இனிமேல் வந்துட்டு தெரியாது. இப்போ அர்ஜுன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சத்யாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சத்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அர்ஜுன் கிட்ட. அப்போ அர்ஜுன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, காரில் வராங்க. வரும்போது நம்ம சத்யா சொல்கிறாங்க, அர்ஜுன் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அர்ஜுன், நான் வந்து சீக்கிரமாக காரை ஓட்டு, நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சாரி அர்ஜுன், நான் வேணுட்டே நான் தடுத்து நிறுத்தலை, கோர்ட்டுக்கு போகிறத எல்லாமே என்னால் தான். நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சத்யா வந்து அர்ஜுன் கிட்ட சொல்ல, உடனே அர்ஜுன் சரி சத்யா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படி இருந்த அர்ஜுன் இப்படி மாறிட்டாங்க. எப்படி அர்ஜுனை சீரியலோட ஸ்டார்டிங்கில் எப்படி சத்யா மேலே எவ்வளோ ஒரு பிரியமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்துட்டு சத்யா மேலே அர்ஜுன் வந்து மாறிட்டாங்க. அந்த குழந்தைக்காக மாறிட்டாங்க அப்படிங்கிறத விட குழந்தைய வச்சு சத்யாவை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது சீரியல் பார்க்குற நமக்கு தெரியும். ஆனால் அர்ஜுன் இப்படி மாறுறத சத்யா எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்னு அர்ஜுன் ஒரு கவலைப்பட்டார். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை வந்துருச்சுன்னு சத்யா மேலே பாசமாகவும் கேரிங்காகவும் பார்த்துக்கிட்டா சத்யா எவ்வளோ நம்மளை சீப்பாக நினைப்பா. அப்போ சத்யாவுக்கு என்ன தோணும், அப்போ இந்த குழந்தைனால தானடா நீ என்னை இப்படி பார்த்துக்கிற, அப்போ எனக்கு அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லைல்ல, உன் குழந்தைக்கு தானே ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி தோணும் இல்லையா. அதனால அர்ஜுன் வந்து சத்யா கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு கூட தெரியாமல் இப்போ முழிச்சிட்ருக்க தருணன் தான் சொல்லணும். இப்போது அர்ஜுனும் சத்யாவும் இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. போனப்போ தான் நம்ம அர்ஜுனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்குது. அர்ஜுன் தானே பார்த்து கண்ணாடியில் பார்த்து யோசிக்கிறாங்க, என்னடா அர்ஜுன். அப்போ கண்ணாடியில் வந்து அவங்களோட மனசாட்சி வந்து பேசுதான். அந்த மனசாட்சி அர்ஜுன் கிட்ட சொல்லுது, என்னடா அர்ஜுன் உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, சத்யா இவ்வளோ நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, ஆனால் அது கூட தெரியாமல் சத்யா உன்கிட்ட மறைச்சிருக்கா. ஆனால் ஏன் மறைச்சா, அவள் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லணும்னு பல தடவை முயற்சி பண்ணா. ஆனால் நீ அவள் என்ன சொன்னாலும் பொய், அவள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டே நீ வந்து இருந்துட்ட. சத்யாவோட பேச்சை நீ கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்கல. அவள் சொல்கிறதெல்லாம் பொய் தான், நீ என்ன சொல்ல வந்தாலும் உன் வாயிலேருந்து பொய் தான் வரும். அதுவும் இல்லாமல் உன் பிறக்க போகிற குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது நீ துரோகம் பண்ணதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்குமோ தவிர மித்தபடி வேறு எதாவும் இருக்காது. அந்த மாதிரிலாம் நீ சொன்னியேடா, அப்போ சத்யாவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், சத்யா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. ஆனால் இப்போ பாரு, சத்யா காலையில் கூட கோர்ட்டுக்கு வரும்போது அவள் எவ்வளோ முடியாமல் இருந்தா, ஆனால் நீ அவளை பார்த்து நீ நடிக்கிறேன்னு எப்படி சொன்ன. இப்போ பாரு, உனக்கே இது குற்ற உணர்ச்சியாக இல்லையா, அவளை நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தின. ஒரு பெண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், அவள் கூடயே எவ்வளோ துணையாக இருக்கணும். ஆனால் நீ இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டே அர்ஜுன். அவளை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தும் போது அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பா. இதெல்லாம் எப்படி நீ அவளுக்கு எடுத்து புரிய வைக்க போகிற, எப்படி அவள் உன்னை மன்னிப்பா. நீ இப்படியெல்லாம் இருந்துட்டியே, நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நினச்சி பார்க்கலடா அர்ஜுன் அப்படின்னு அந்த மனசாட்சி சொல்ல. அப்போ தான் அந்த மனசாட்சிக்கிட்ட நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்க, எனக்கே சத்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது ஆச்சரியமாக தான் இருக்குது, நான் இப்படிலாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பார்த்தா கடைசியில் சத்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா சத்யா பண்ண எல்லா தப்பையும் எனக்கு மன்னிக்கணும்னு தோணி அவளை ஏற்றுக்கணும்னு தோணுது. ஆனால் இப்போ நான் அப்படி பிஹேவ் பண்ணால் சத்யா என்னை எப்படி நினைப்பா. சத்யா அந்த குழந்தைக்காக தான் நான் சத்யாவை நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து தன் மனசாட்சிக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்ம சத்யா வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு ஓகே மேடம்னு ஃபோன் பேசிட்டு ரூமுக்குள்ளே வராங்க. ரூமுக்குள்ளே வரும்போதே சத்யா தெரியாமல் தடுக்கி விழ போகிறாங்க. அப்போ தான் நம்ம அர்ஜுன் வந்து சத்யாவோட வயிற்றை வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ அர்ஜுனுக்கு தெரியும் சத்யாவோட வயிற்றில் வந்து தான் குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, ஸோ வந்துட்டு சத்யாவை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ அவங்க குழந்தைய மேலே பாசம் வந்து குழந்தைய காப்பாற்றுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சத்யா வந்து விழுக போகும்போது அர்ஜுன் சத்யாவோட வயிற்றை பிடிச்சிட்டு சத்யாவை தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ தான் சத்யாவுக்கே வந்து ஒரு நிமிஷம் அர்ஜுனோட இந்த பழைய முகம் வந்ததை பார்த்துட்டு சத்யாவுக்கே செம ஷாக்.
அந்த தம்ப்நெயில்ல கொடுத்துருப்பேன். அர்ஜுன் வந்து சத்யாவை தாங்கி பிடிக்கிற ஒரு விஷயத்த. அப்போ அது பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்லடா, அர்ஜுன் வந்துட்டு பழைய மாதிரி வந்துட்டாப்ல, இனிமேலாச்சும் இதுங்க ரெண்டும் சண்டை போடாமல் இருக்குங்களா அப்படி இப்படி. ஆனால் சீரியலில் இவங்க 2 பேரும் சண்டை போடுறது ஒரு பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் கூட, சார் இப்படி ஸ்வீட்டான கப்பிள்ஸ் இப்படி பிரிஞ்சுட்டாங்களே, இப்படி வந்துட்டு சண்டை போடுறாங்களே, சத்யா பாவம் அப்படிலாம் தோணும் நமக்கு. சத்யாவை உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அர்ஜுனை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அர்ஜுன் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சத்யாவும் அர்ஜுனும் சேர போகிறாங்க. இதுக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா தடுக்கி விழ போகும்போது தாங்கி பிடிச்ச நம்ம அர்ஜுன் சத்யாவை பார்க்க, நம்ம சத்யா அர்ஜுனை பார்க்க, அப்படியே கண்ணாலே ரொமான்ஸ் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அப்போ தான் சத்யா, என்ன அர்ஜுன் ரொம்ப விசித்திரமாக பண்ணுறாரே, ஆனால் வந்து டாக்டர் அவர்கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லியிருந்தா அர்ஜுன் வந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பார், ஒரு ரியாக்ஷன்ஸ் கூட அவர்கிட்ட காணுமே, காரில் போகும்போது கூட அவர் எதுவுமே இதை பற்றி கேட்கவே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சத்யா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் சத்யா வந்து நான் கொஞ்சம் படுக்கிறேன் அர்ஜுன் அப்படிங்கிறவ சொல்ல, படு சத்யா அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணியெல்லாம் எடுத்து சத்யா படுக்கிறதுக்கு ரெடி பண்ணிலாம் வைக்கிறாங்க. அப்போ தான் அர்ஜுனு கிட்ட உட்காந்துட்டு, சரி சத்யா சொல்லு, என்னமோ சொல்லணும்னு சொன்னி அப்படின்னு சொல்லி, இல்லை கோர்ட்டு ஹியரிங்கோட அந்த மேடம் கால் பண்ணியிருந்தாங்க அர்ஜுன், கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி டிவோர்ஸ் கேஸ் தள்ளி போகுதில்ல, அதனால இன்னொரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம அர்ஜுன் ஒரே ஷாக்கு. நீ என்ன சொன்ன சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அர்ஜுன், நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அதான் நான் சொன்னேன், கவுன்சிலிங் எடுத்தால் மட்டும் நமக்குள்ளே இருக்கிறது சரியாயிருமா, இல்லைல்ல, அதான் நான் அந்த மேடம்கிட்ட, இல்லை அடுத்த வர ஹியரிங்க்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம், அடுத்த வர ஹியரிங் ரெடி பண்ணுங்கள் நான் சொல்லிட்டேன் அர்ஜுன் சொல்ல. அப்படியா சத்யா, உனக்கு என்ன சத்யா தோணுது, எனக்கு என்ன தோணுதுன்னா என்ன அர்ஜுன் நான் சொல்ல, அதான் உண்மை, அடுத்த வர ஹியரிங்க்கு நான் கண்டிப்பாக எதுவும் ரீசன் சொல்லாமல் வந்துடுறேன் அர்ஜுன், உனக்கும் எந்த சிரமமும் வேண்டாம், நான் தான் ஒரு ஹியரிங் அப்போயே ஏதோ ஒரு சிரமத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன்கிட்ட சத்யா வந்து சொல்ல, ஐயோ இதெல்லாம் இல்லை சத்யா அப்படி. அர்ஜுன், அப்புறம் இன்னொரு விஷயம், நான் நிஜமாகவே மயக்கப்பட்டு தான் விழுந்தேன் அர்ஜுன், நான் நடிக்கலை, நான் பொய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சத்யா சொல்கிறாங்க. அப்போ அர்ஜுன், நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னா, நான் இதை பற்றி எதுவுமே கேட்கலையே சத்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்யாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கா. அதுக்கப்புறம் தெரியாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.